வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு 18 வயசான பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பெல் பண்ண ஆல் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. அவங்களுக்கு 1 lakh ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேட்டிங் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க. அவங்க 18 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. +2 எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கும்போது இந்தமாரி சொல்லும் போது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேம்மா நீ போய் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களும் எக்ஸாம்ஸ் எழுதி 2 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனானே எல்லோரும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்களே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களும் இருந்திருக்கும் போது அவங்க 2 பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணுறாங்க. பிரேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்களோட கமெண்ட்டில் வந்து கண்ட மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேட் கமெண்ட்ஸை உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆனாலும் பரவாயில்ல, லாஸ்ட் வீடியோஸ் கூட அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டபோது அவங்களும் ஓகே கரெக்டாக தான் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக அவங்க சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூசைட் அட்டம் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்படுறாங்க. காப்பாற்றி ஒரு 4 days கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள வந்து போலீஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் எடுக்க வரும்போது கூட அவங்களால பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட் ஒருத்தவங்களை கொல்லுது அப்படின்னா அந்த பேட் கமெண்ட்ஸ் தேவையா? அதை விட்டுட்டு குட் கமெண்ட்ஸை பண்ணுங்கள். கமெண்ட் பொறுத்தளவுக்கு எதுக்கு நம்ம யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட லைட்டிங் சரியில்லை, உங்களோட கேமரா வீடியோ சரியில்லை, நீங்கள் பேசுகிறது சரியில்லை, கொஞ்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆப்ஷன் தான் கமெண்ட் செக்ஷன். அதை பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நானுமே பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிக்கலன்ற பட்சத்தில் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைனா ஸ்வைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்னா ஸ்வைப் பண்ணுறது பெட்டருங்க. உங்களோட ஒரு கமெண்ட் ஒருத்தவங்களை கொல்லுது, அதாவது இப்போ சோஷியல் புல்லி அப்படின்னு இப்போ வந்து மாறி இருக்குங்க. எல்லோரும் இப்போ ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. சோஷியல் புல்லி அப்படின்ற வேர்ட்ஸும் ஆன்லைன் புல்லி அப்படின்ற நேம்ஸும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது. இதான் ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக கரெக்ட் பண்ணிக்கலாங்க. சரி வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்லேருந்து கீழே விழுந்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்ட வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு வேர்ல்டு லெவலில். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கூட பார்த்துக்க தெரியல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் அண்டு பெஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ஹேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதனால 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தையும் இருக்காங்க. அடுத்து நம்ம வீடியோவில் பார்த்த குழந்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்ததா நம்மளுக்கு வந்து நம்மளோட பேட் கமெண்ட்ஸ் அல்ல, உங்களோட நம்ம எல்லாத்தோட பேட் கமெண்ட்ஸ் நல்லா 2 உயிர், தமிழ்நாட்டில் ஒரு உயிர், இப்போ கேரளாவில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அதனால் பேட் கமெண்ட்ஸை முழுக்க அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர்னு நினைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னா எந்த வீடியோவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ன்ற பட்சத்தில் நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லை ஸ்வைப் பண்ணிவிடுங்க. பேட் கமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் போகிறவங்க மேலே கேசஸ் கூட ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. அதனால் பேட் கமெண்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, பேட் கமெண்ட்ஸை போடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் சந்தோஷ்.